உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன மேடம் திடீர்னு வந்திருக்கீங்க? திடீர்னு வரலையே, கௌதம் சார் தான் வர சொன்னாரு. ஓ அப்படியா? அப்ப சரி, நீங்க வந்ததும் நல்லதா போச்சு மேடம். நம்ம கிளைண்ட் கேஸ் விஷயமா உங்ககிட்ட சஜஷன் கேட்கலான்ட்டு நானே உங்களை பார்க்க வரலாம்னு நினைச்சேன். நீங்களே இங்க வந்துட்டீங்க. சந்தோஷ், இவங்க கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். நீ போய் அவங்களுக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வா. கௌதம் இது வரைக்கும் நம்ம கிட்ட இப்படி நடந்துக்கிட்டதே இல்லையே. ஏன் இப்படி புதுசா நடந்துக்கிறான்? வக்கீல் கிட்ட தனியா என்ன பேச போறா? நான் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணீங்களா? ரெடி பண்ணிட்டேன். பட் ஆர் யூ ஷுர் மிஸ்டர் கௌதம்? கிரண் சாருக்கும் மதுமிதா மேடத்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு பேசிக்கிறாங்க. நல்லா யோசிச்சு தான் இதெல்லாம் பண்றீங்களா? மேடம், என்னை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பேன். ஆனா ஒரு முடிவை எடுத்துட்டா அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கவே மாட்டேன். ஓகே, நான் சொன்னதெல்லாம் விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன் சார். நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த விஷயத்த பப்ளிக்கா ஹேண்டில் பண்ண போறீங்க, அதுதான் யோசனையா இருக்கு. இதனால உங்க குடும்பத்துக்கோ உங்க ரெப்யூட்டேஷனுக்கோ எதுவும் பிரச்சனை வராதா சார்? இத ரெப்புடேஷன் பிரச்சனையா நான் பார்க்கல. எல்லாருக்குமே இது தெரியறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், நீங்க எல்லாம் தெரிஞ்சவர். நீங்க முடிவெடுத்தா அது சரியா தான் இருக்கும், நானும் நம்புறேன். பட் எதுக்கும் இன்னொரு தடவை யோசிச்சுக்கோங்க. இல்ல மேடம், வாழ்க்கையில யாருமே எந்த விஷயத்தையுமே போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. அப்படி செய்யறதே பெரிய பாவம். ஒருத்தரோட அனுமதி இல்லாம, விருப்பம் இல்லாம நம்ம லைஃப்ல இருக்க வைக்கிறது ரொம்ப தப்பு. அது யாரா இருந்தாலும் பண்ணவே கூடாது. எப்பவுமே நம்ம யாருக்குமே கஷ்டமா இருக்கக்கூடாது, நமக்கும் யாருமே கஷ்டமா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு இதுதான் சரியான முடிவா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் சார், யூஆர் ரைட். சார், இதுல எல்லாமே ரெடியா இருக்கு. உங்களுக்கு சம்மதங்கிற மாதிரி இதுல ஒரு சைன் பண்ணிடுங்க. இந்தாங்க சார். எனக்கு கல்யாணமா? அதுவும் இவர் கூடயா? நானும் இவரும் கல்யாணம் பண்ணிக்க சான்ஸே இல்ல. நான் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எந்த பொண்ணும் இவரோட வாழவே முடியாது. யா, ஓகே மேடம், ஈவினிங் வந்துருங்க. ஆப்போசிட் பார்ட்டி கிட்ட அங்கேயே வச்சு சைன் வாங்கிக்கலாம். அப்பவே டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதை பண்றதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சார், எதுக்கும் இன்னொரு தடவை யோசிச்சுக்கிறீங்களா? ஏன் இத்தனை தடவை கேட்குறேன்னா, நீங்க எடுக்கிறது ரொம்ப பெரிய முடிவு. நான் முடிவு எடுத்தது தான்.
இனிமே அதை பத்தி பேச வேண்டாம். ஓகே சார், வரேன். ஆ, என்ன மேடம் அதுக்குள்ளே கிளம்பிடுங்க. கூல் ட்ரிங்க்ஸ் இல்ல, எடுத்துங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் போயிட்டு வரேன். தேங்க்யூ. என்ன நண்பா, வக்கீல்லாம் வந்துட்டு போறாங்க, ஏதாவது ப்ராப்ளமா? ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னு சொன்னால அது விஷயமா தான் வந்துட்டு போறாங்க. அது என்ன முக்கியமான முடிவு? என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற. உங்ககிட்ட சொல்லாம எப்படி? சொல் நண்பா. ஈவினிங் பார்ட்டிக்கு வா, அங்க வச்சு சொல்றேன். எல்லாரும் முன்னாடியும் சொல்றேன். ம்? என்னமோ பண்ற, நல்லது நடந்தா சரி. நைட்டு மோதிரம் போட்டாரு. காலையில கேக் கொடுத்தா வேண்டான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எங்கேயும் போயிடாதீங்க. ஈவினிங் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஹலோ, சாப்பிட்டீங்களா? ம். இல்ல, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நேத்து தான் எனக்கு ஆபீஸ் வர முடியல. இன்னைக்கு நீங்களே என்ன வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. காலையில இருந்து மறுபடியும் ஒரு மாதிரி இருக்கீங்க. என்னாச்சு கௌதம்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் ஓகேனா நான் உங்ககிட்ட இன்னொன்னு கேட்கணும். அதை உங்ககிட்ட எப்படி கேட்கணும்னு தெரியல, ஆனா கேட்காம இருக்கவும் முடியல. காலையில ஏதோ சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு போனீங்களே, அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு இப்ப கொஞ்சம் சொல்லுங்களேன். அதான் ஈவினிங் சொல்ல போறேன்னு சொன்னால சொல்றேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? இல்ல, அது இதுவா இருக்குமோ இல்ல அதுவா இருக்குமோ இல்ல அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு காலையில இருந்து மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சா நான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருப்பேன்ல. பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்க, ஈவினிங் சொல்றேன். வீட்டில் இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. சரி, ஓகே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.